வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்சுடைய பிஎஸ்எல் உடைய 17th மேட்ச். ஸோ யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜெட் எல்ஹெச்யூ. சரிங்களா? ஓகே. ஸோ பிஎஸ்ஜெட் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாபர் அசாம், எஸ் ஆயுப், எம் ஹாரிஸ், ஹெச் கான், ரோமன் பவுல், ஏ அலி, பி வால்டர், எல் வுட், நவீனுல்லாக், ஏ ஆயுப், எஸ் இர்ஷாத். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்யூச்சி பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் ஜமான், எஸ் ஃபரான், ஆர் வேண்டர்சன், கே குலாம், எஸ் ராசா, ஜி லிண்டே, சி பிரெத்வைட், ஜே கான், அப்ரிடி, ஃபயாஸ், ஜட்கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்மால் லீக் போடுறவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்மால் லீக் போடுறீங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின், அதாவது இம்பார்ட்டன்ட், அதாவது 2 இன்னிங்ஸாக இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்மால் லீக்கு தான் சொல்றேன். ஸோ ஒரு 7 பேர் அல்லது 8 பேர்த்த சொல்றேன். ஸோ இந்த 8 பேரை பேஸ் பண்ணி கம்பல்சரி உங்க டீமுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க டீம் போடுங்க. கண்டிப்பா ஸ்மால் லீக் எல்லாம் வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அந்த ஒரு 7 பேர் 8 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாபர் அசாம், எம் ஹரிஸ், பி வால்டர், எல் வுட், நவீனுல்லாக். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 5 பேர், அதாவது பாபர் அசாம், எம் ஹரிஸ், பி வால்டர், எல் வுட், நவீனுல்லாக். ஸோ இந்த 5 பேர் எடுத்துக்கோங்க. எல்யூச்சியூல பொறுத்த வரைக்கும் ஆர் வேண்டர்சன், ஜி லிண்டே, அப்ரிடி, ஃபக்கர் ஜமான். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு எஸ் ஃபாரான் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ராசாவை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 10 பேர்த்து நீங்க வச்சு நீங்க ஒரு டீம் போடுங்க. கண்டிப்பா கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கு வாய்ப்பு, இந்த கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி நீங்க இந்த 10 பேர்த்த வச்சு ஒரு டீம் போடுறீங்க அப்படின்னா கேப்டனா யாரை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பசாவர் சால்மி. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணலாம், அல்லது பி வால்டரை கொடுத்து ட்ரை பண்ணுங்க. எல்ஹெச்யூ பொறுத்த வரைக்கும் ஆர் வேண்டர்சன், எஸ் அப்ரிடி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு காம்பினேஷன்ல கொடுங்க, அல்லது நீங்க ஆல்ரவுண்டர்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ ஜி லிண்டே கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ ஒன்னுல இருந்து ஒரு நம்ம 10 பேர் 20 பேருக்கு கூட போட்டா கூட ஈஸியா வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ கிராண்ட் லீக் யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா? ஸோ நான் வந்து போன வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். பிஎஸ்ஜெட் வின் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது நான் வின் பண்ணுச்சு அப்படிங்கிறது எதுக்குன்னு சொல்றேங்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன இப்போ நான் மேட்ச் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா? ஸோ அது கூட ஒரு வேளை ஃபெயிலியர் ஆனால் ஆகலாம். ஸோ அப்படி ஃபெயிலியர் ஆனால் கூட உங்களுக்கு இந்த பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ட்ரீம் டீம். ஏன்னா நான் இதுக்கு நம்ம இந்த வீடியோ போடுற காரணமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 யூசர்ஸ்க்கு வேண்டி தான் நம்ம போடுறது. சரிங்களா? நீங்க கேட்கலாம், இதுலயே வந்து வின்னிங் டீம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கிடையாதுங்க. என்னோட ப்ரிடிக்ஷனே தப்பானாலும் இந்த பிளேயர் விஷயத்துல உங்களுக்கு தப்பாகாது. சரிங்களா? அதுக்கு வேண்டி தான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து நீங்க ட்ரீம் டீம் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏதோ ஒரு டீம் பேஸ் பண்ணுங்க. ஸோ வந்து பிஎஸ்ஜெட் வின் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த 11 பேர் தான் உங்களுக்கு பேஸ் டீம். ஸோ இந்த பேஸ் டீம்ல இருந்து நீங்க யாராச்சும் கழட்டி விட்டுட்டு ஒருத்தரை நீங்க உள்ள கொண்டு வரணும். ஸோ இப்படிதான் எடுக்கணும். அல்லது நீங்க எல்ஹெச்யூ தான் வின் பண்ணணும்னா நீங்க மைண்ட்ல வந்து எல்ஹெச்யூ தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு பேஸ் டீம் கிடைக்கும். ஸோ அந்த டீம்ல இருந்து அந்த 11 பேர்ல இருந்து 1 அல்லது 2, ஸோ யுவர் சாய்ஸ். ஸோ நீங்க கழட்டி விட்டுட்டு இதுல இருந்து உங்களுக்கு யாராச்சும் இப்ப நம்ம சொன்னதுல பிளாப் பிளேயர்ஸ் தவிர்த்து வேற யாராச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க அவங்கள உள்ள கொண்டு வந்தாலே போதும், கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? இப்ப போன மேட்ச் கூட நம்ம ஏதோ சொல்லியிருப்போம்ல, ஆமா, QTGலும் கராச்சி இதுல. ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜான்சன் ராய் கேப்டனாவும் ஏ ஹொசைன் வந்து வைஸ் கேப்டனும் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க மேட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்து QTG வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா? ஸோ ஒரு 11 பேர்த்த சொல்லியிருப்பேன். நீங்க அந்த 11 பேர்த்த நீங்க எடுத்து ஒரு சின்னதா பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அன்னைக்கு ட்ரீம் டீம் ஜெயிச்சிருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த டீம் பிளேயரை நீங்க எழுதி வச்சு பாருங்க. உங்களுக்கு அது எந்த அளவு ஒத்து போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா தெரியும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பிஎஸ்ஜெட் சரிங்களா? ஸோ பசாவர் சால்மி. ஸோ இது வின் பண்ணுச்சு அப்படின்னா இதுல இருந்து தான் கண்டிப்பா ஒரு 7 பேர் வருவாங்க, அல்லது ஒரு 6 பேர் வருவாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. ஸோ அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதிகபட்ச ஸ்கோராகவே ஒரு 160, 150, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதுல வந்து நம்ம பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது சரியா வருமானு தெரியல. ஸோ அதனால பவுலர் அல்லது ஆல்ரவுண்டருக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீமா செட் ஆகலாம்.
ஸோ இது முழுக்க முழுக்க என்னுடைய ஜோதிட கணிப்பு மட்டுமே தவிர இது 100% இப்படியே தான் நடக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் நடக்காது. நான் கடவுளெல்லாம் கிடையாது, தெளிவா சொல்லிடுறேன். ஸோ பசாவர் ஜால்மி பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுச்சு அப்படின்னா இதுல இருந்து ஒரு 7 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ அந்த 7 பேர் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாபர் அசாம், எம் ஹரிஸ், ஆசிப் அலி, பி வால்டர், எல் வுட், நவீனுல்லாக், எஸ் இர்சாத். சரிங்களா? சோ இந்த ஒரு 7 பேர் வருவாங்க. அப்ப ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு 4 பேர் வருவாங்க. சோ அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர் வேண்டர்டசன், ஜி லிண்டே, அப்ரிடி, சி பிரத்வைட். சரிங்களா? சோ இந்த ஒரு 4 பேர் வருவாங்க. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு பேஸ் டீம். இந்த நீங்க 11 பேர்த்த வந்து ஒரு பேப்பர்லயோ சோ எதுலாவது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுல இருந்து நீங்க யாரையாச்சும் கழட்டி விடணும். சரிங்களா? சோ இப்போ ஒருவேளை 6க்கு 5 வந்து வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப பசாவர் ஜால்மி வந்து நீங்க பாபர் அசாம் கேப்டனா போட்டீங்க அப்படின்னா ஆசிப் அலிக்கு பேட்டிங் கிடைக்காது. சரிங்களா? சோ அல்லது இப்ப நம்ம சொன்ன மாதிரி அப்ரிடிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சோ ஹரிஸ் வந்து ஒருவேளை அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி யோசிக்கணும். பாபர் அசாம் எடுத்து ஹரிஸை நீங்க டிராப் பண்ணிட்டு வேற ஒரு பேட்ஸ்மேனோ அல்லது ஒரு பவுலர், ஸோ இந்த டீம் ஒரு பவுலரோ, ஸோ இந்த மாதிரி நீங்க ஒருத்தர் வந்து உள்ள கொண்டு வந்தாதான் நீங்க வின் பண்ண முடியும். இதுதான் அந்த ஒரு நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் இந்த ட்ரிக்கு. சரிங்களா? இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா பெஸ்டா உங்க டீம் செட் ஆகும். சரிங்களா? சோ இப்ப பசாவர் பொறுத்த வரைக்கும் கேப்டனா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பாபர் அசாமியை கேப்டனா கொடுத்து பார்க்கலாம். பி வால்டரை நீங்க வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்ஹெச்யூ வின் பண்ணுச்சு அப்படின்னா இதுல இருந்து அந்த 7 பேர் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான், எஸ் ஃபரான், ஆர் வேண்டர்டசன், சரிங்களா, ஜி லிண்டே, சி பிரத்வட், எஸ் அப்ரிடி, ஜட்கான். சரிங்களா? சோ இந்த ஒரு 7 பேர் வருவாங்க. சரிங்களா? சோ இந்த ஒரு 7 பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சோ இப்போ இந்த 7 பேர்ல இருந்து நீங்க ஒருத்தரை கழட்டி விட்டீங்க அப்படின்னா நீங்க கே குலாம். சரிங்களா? சோ நீங்க அவரை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வெரி வெரி லோ பிக் பிளேயரா இருக்கும். ஆனா கண்டிப்பா செகண்ட் பேட்டிங் கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பேட்டிங் கிடைச்சாலும் இவர் கிட்டத்தட்ட அந்த கடைசி ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இறங்குவாரு, ஒரு 30 நிமிஷம் முன்னாடி தான் இறங்குவார். ஸோ அந்த மாதிரி இறங்கும் பட்சத்தில் கண்டிப்பா இவர் வந்து ட்ரீம் டீமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சோ இந்த 7 பேர்த்த நீங்க யாரையாச்சும் ஒருத்தரை கழட்டி விட்டீங்க அப்படின்னா நீங்க கே குலாமையோட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பசாவர் ஜால்மில இருந்து வரக்கூடிய அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயின் பிளேயர்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா பி வால்டர் கண்டிப்பா உள்ள வந்துருவாரு, நவீன் உல்லாக், சோ இவரும் கண்டிப்பா உள்ள வந்துருவாரு, ஆசிப் அலி, சரிங்களா, சோ இவரும் உள்ளவருக்கு வாய்ப்பு அதிகம், எம் ஹரிஸ் உள்ளவருக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? சோ இப்ப நான் ஏன் வந்து பாபர் அசாம், எஸ் ஆயுப், சோ இவங்க எல்லாத்தையும் நான் கழட்டி விட்ட சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா இதுல நம்ம அப்ரிடி நம்ம கேப்டனா கொடுக்க போறோம். சரிங்களா? சோ அப்ரிடி நீங்க கேப்டனா கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 3 பேர் 4 பேர் அவுட் ஆயிருவாங்க. சோ 20 ரன் அடிச்சு அவுட் ஆகலாம், 10 ரன் அடிச்சு அவுட் ஆகலாம். அப்படி இல்லைனாலும் ஜி லிண்டே ஓவர்ல அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ இந்த மாதிரி ஒரு பேட்டில் அங்க நடக்கும். சரிங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 4 பேர், சோ இதுல இருந்து இந்த 4 பேர்ல இருந்தோ அல்லது எல்ஹெச்யூல இருந்து அந்த 7 பேர்ல, சரிங்களா, சோ நம்ம சொன்ன 7 பேர்ல இருந்து நீங்க யாரையாச்சும் கழட்டி விடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா யாரை எடுக்கலாம்னா பாபர் அசாமியோ ஹரிஸ். ஸோ இந்த 2 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர், ஏன்னா ரெண்டுமே ஹை பிக் பிளேயரா இருக்கும். சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி அங்க அப்படி ஒரு பாபர் அசாம் அவுட் ஆயிட்டால் இந்த டீம் பக்காவா இருக்கும். ஸோ ஒருவேளை ஒரு 30 ரன் 40 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த டீம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டீமா இருக்காது. ஸோ அப்ப நீங்க பாபர் அசாம உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படிதான் என்னோட ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி நீங்க டீமை மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ எல்ஹெச்ல வந்து நம்ம கேப்டனா கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வேண்டர்டசனை கேப்டனா கொடுக்கலாம், ஃபக்கர் ஜமானை கேப்டனா கொடுக்கலாம், ஜி லிண்டேவை கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஜி லிண்டே எல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இவங்களாம் வெறும் ஒரு லோ பிக்கா இருக்கும். ஸோ ஒருவேளை நமக்கு ஒரு 2 விக்கெட் அல்லது ஒரு வேலை 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா 2 விக்கெட் எடுத்து ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு கூட இன்னைக்கு ஸ்கோரும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால இவர் கேப்டனா வரக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். சரிங்களா? அல்லது எஸ் அப்படியே நீங்க தாராளமா கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே போல எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ கடைசி போன மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் QTGயும் வேற ஏதோ ஒரு நடந்துச்சு. ஸோ அது கொடுத்துருப்பேன். உமன்ஸ் பிஎல், ஸோ அதோடைய மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதே போல் 2 வின் பண்ணியிருக்கும். நேற்று நான் கொடுத்துருக்க மாட்டேன். சரிங்களா? நேற்று ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு சம் ஒர்க், அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ்டா இருந்தனால, ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் அந்த மேட்ச் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்போ அல்லது டெலகிராம்ல போனீங்க அப்படின்னா அதோடைய முழு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வந்தோ இல்லை யாராச்சும் புதுசா வந்தாலும் அந்த புதுசா வரக்கூடிய நபருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு டெலகிராம்ல முடிஞ்சா ட்ரை பண்றேன். ஸோ 4 பேர் 5 பேர் மாறிட்டாங்க அப்படின்னா 5 பேர்த்துல நம்ம டெலகிராம்ல அப்டேட் பண்றது கஷ்டம். அந்த அளவுக்கு டைம் பத்தாது. எனி 1 or 2 பேர்ஸ் மாறிட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அது கண்டிப்பா தெரிவிக்கிறேன். சரிங்களா?
ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.